அன்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபிசி டாடா லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள், பாராட்டுக்கள். நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி பெய்தா சேனலில் பொறியியல் பாடங்கள் என்னும் தலைப்புகளோடு பக்தி இலக்கியத்தில் அபிராமி இந்தாதியை பற்றி இதுவரை 17 பாடல்களின் பதிவுகளையும், விருச்சிக ராசிக்கான சிறப்பு பாடல்கள் என்ற சில பாடல்களின் பதிவுகளையும் நான் பதிவிட்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க போவது பாடல் எண் 18. இந்த பாடலை பாடுவதால் நமக்கு மரண பயம் நீங்கும் என்று பெரியவர்கள் பலரால் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே வழக்கம்போல் இந்த பாடலினுடைய செய்யுள் வடிவத்தையும் அதனை எல்லோருக்கும் புரிகின்ற எளிய தமிழ்நடையிலே பிரித்து எழுதிய எளிய வடிவத்தையும், ஒரு அட்டவணையில் அந்த பாடலினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் அறிஞ்சொற்பொருளையும், இறுதியாக 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழறிஞர் கி.வா. ஜெகநாதன் முதலியோர்கள் எழுதிய உரைகளை நான் எளிமைப்படுத்தி தற்கால தமிழ் நடையில் ஒரு 6-7 வாக்கியங்களாக தந்திருக்கிறேன். அவற்றையும் நாம் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு வாடிக்கையாளராகி சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து வாருங்கள். இந்த 18வது பாடல் காலனும் காலும் என்ற தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 17வது பாடல் வவ்வியதே என்று முடிந்தது. அதாவது இறைவனுடைய இடது பாகத்தை கவர்ந்து கொண்டவள் என்ற பொருளிலே அபிராமிப்பட்டர் பாடி முடித்தார். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்கின்ற 18வது பாடல் அந்தாதி இலக்கணத்தின் அடிப்படையில் வவ்வியே என்று தொடங்குகிறது. மூலச்செய்யுள் இப்படி அபிராமிப்பட்டர் பாடியிருக்கிறார். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து இணையாண்ட பற்பாதமுமாகி வந்து வெவ்விய காலனின் மேல் வரும்போது வெளி நிற்கவே என்று அபிராமிப்பட்டர் ஒரு வேண்டுகோளாக இந்த பாடலை பாடுகிறார். இந்த பாடலை நாம் எல்லோருக்கும் எளிதாக புரிகின்ற வகையிலே தனித்தனி சொற்களாக பிரித்து நான் தந்திருக்கிறேன். அவற்றை நாம் பார்க்கலாம். இந்த பாடலை நமக்கு தெரிந்த ராகத்திலே நாம் பாடி மகிழலாம். அந்த அபிராமி ஒன்றும் கோபித்துக் கொள்ள மாட்டாள். ஆகவே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆட்கொண்ட பொற்பாதமும் ஆகி வந்து செவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசப்படுகிறார். இந்த பாடலுடைய சொற்களுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அரும்பத உரை பார்த்து விடலாம். வவ்விய என்றால் தானே விரும்பி முயன்று பெற்ற பாகத்து சிவபிரானுடைய இடது திருப்பாகத்தை உடைய இறைவனும் நீயும், சிவபிரானும் உமாபிராட்டியாகிய நீயும் மகிழ்ந்திருக்கும் செவியும், ஒன்றி மகிழ்ந்திருக்கும் நிலையில் உள்ள உங்களின் திருக்கோலத்தையும், உங்கள் திருமணக் கோலமும், இந்த 2வது கோலமாக உங்கள் திருமண காட்சியை அழியாளர்களுக்கு காட்சியருளிய இந்த கோலத்தையும், சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை, என் உள்ளத்தில் உள்ள அகந்தை மற்றும் பொறாமை அழுக்காறு இவற்றையெல்லாம் போக்கி அடியேனை ஆண்ட பொற்பாதமும் ஆண்டு கொன்ற பொலிவு பெற்ற திருவடியுமாகி வெவ்விய காலன் அந்த கொடுமையான யமதர்மன் என்மேல் வரும்போது, என்னை நோக்கி வரும்போது வெளி நிற்கவே, வெளியே நின்று காட்சி தந்து அவனால் ஏற்பட போகிற பேராபத்திலிருந்து என்னை நீ காத்தருள வேண்டும் என்பது இந்த பாடலுடைய சொற்களுக்கான பொருளாகும். இதில் முதலில் அபிராமிப்பட்டர் குறிப்பிட்டது வவ்விய பாகத்து என்று குறிப்பிட்டது அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம். பின்னது கல்யாண சுந்தரமூர்த்தம். இந்த பாடலுக்கான பொழிப்புரை பின்வருமாறு: தானே விரும்பி முயன்று பெற்ற இடது திருப்பாகத்தை உடைய சிவபிரானும் உமாபிராட்டினியும் ஒன்றி மகிழ்ந்திருக்கும் நிலையில் உள்ள கோலமும்
உங்கள் திருமணக் காட்சியை அடியார்களுக்கு காட்டும் கோலமும் என் உள்ளத்திலே உள்ள அகந்தையை போக்கி அடியேனை ஆண்டு கொண்ட பொலிவு பெற்ற திருவடியுமாகி அந்த கொடுமையான யமதர்மன் என்னை நோக்கி வரும்போது வெளியே நின்று காட்சி தந்து அவனால் ஏற்பட போகிற பேராபத்தை போக்கி அருள வேண்டும் என்பது அபிராமிப்பட்டருடைய வேண்டும். இப்போது இது அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம். இது அபிராமி அன்னையின் திருக்கல்யாண காட்சி. கலைமகள் ஆசிரியர் வாகீச கலாநிதி தமிழறிஞர் கிவாஜா அவர்கள் அம்பிகையின் சரணாரவிந்தங்களை பற்றி கொண்டவருக்கு யமபயம் இல்லை என்பது கருத்து. இதுதான் இந்த பாடக்கூடிய மிகச் சுருக்கமான உட்கருத்து என்று கிவாஜா தெரிவிக்கிறார். சரணா அரவிந்தங்கள் என்றால் திருவடி தாமரைகளை சரணடைந்தேன் என்று பொருள். மிகவும் கொடியவனாகிய யமன் உயிரை உடம்பினின்றும் பிரிப்பதற்காக மரண காலத்தில் என்னை பற்ற வரும்போது நீ என் முன் பிரதியட்சமாக எழுந்தள்ளி காத்துள்ள வேண்டும் என்பது இவ்வாசிரியர் செய்து கொள்ளும் வேண்டுகோள். அந்த வெளி நிற்கவே என்று கட்டளையிடுகின்ற துணியில் அது ஒரு பாச கட்டளை. அந்த அபிராமிப்பட்டர்களால் தான் அப்படிப்பட்ட அன்னைக்கு கட்டளையிட முடியும். ஆகவே இந்த பாடலை மீண்டும் மரண பயம் நீங்க பயந்தருவதால் மீண்டும் ஒரு முறை நாம் இந்த பாடலை பாடி இந்த பதிவை நிறைவு செய்யலாம். பாருங்கள். பவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவியமும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து எனையாண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே. இந்த பதிவை எனக்கு தயாரிப்பதற்கு உதவிய அன்னை அபிராமிப்பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதியினுடைய மூலத்தையும் அதற்கு தமிழறிஞர் கிவாஜா அவர்கள் தந்த விளக்க உரை புத்தகங்களுக்கு அதனுடைய பதிப்பாக இருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். அடுத்த பாடல் பதிவாக நாம் பார்க்க இருப்பது 19வது பாடல் ஆனந்த வெள்ளம் என்ற தலைப்பிலே. இந்த பாடலை பாடுவதால் நமக்கு கிடைக்கின்ற பயன் பேரின்ப நிலை அடையலாம் என்பது. ஆகவே தொடர்ந்து நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டி பேராச்சர்களை பார்த்து ஆதரவு தாருங்கள். வணக்கங்கள், நன்றிகள். If you like this channel, subscribe, click bell button and comment.